எம்ஓஏ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கம்பெனியோடைய பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி சொல்லுவாங்க இந்த எம்ஓஏவை. இந்த கம்பெனி யாரோடது, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பவர் இருக்குன்னு டிஃபைன் பண்ணுற மெயின் லீகல் டாக்குமெண்ட் தான் இந்த எம்ஓஏ. இது வந்து எதை பேஸ் பண்ணிலாம் வரும் அப்படின்னா, கம்பெனியோடைய நேமு, அதனுடைய டாமிக்கல் கிளாஸு, ஆப்ஜெக்டிவ் கிளாஸு, லயபிலிட்டி கிளாஸு, சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸு, இதை பேஸ் பண்ணியெல்லாம் வரும். அதில் ஒவ்வொரு கிளாஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நேம் கிளாஸ். நேம் கிளாஸ் அப்படின்னா கம்பெனியோட நேம் பேஸ் பண்ணியிருக்கும். கம்பெனி என்ன நேமில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோ அது எம்ஓஏல மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அந்த நேமில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நேமை வந்து ஆல்ரெடி நான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், எகைன் வேற ஒரு நேம் கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, எனி ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். இது ரெண்டும் பண்ணோம்னா ரெஜிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவார். இதை நம்ம எம்ஓஏல கொடுத்து நேமை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாமிக்கல் கிளாஸ். டாமிக்கல் கிளாஸ் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், அதாவது அந்த கம்பெனி பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பதிவு பண்ண ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்றது தான் இந்த டாமிக்கல் கிளாஸ். எக்ஸாம்பிள், சென்னையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது தமிழ்நாடுன்னு சொல்லும். இதே பெங்களூர்ல பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா கர்நாடகான்னு சொல்லுமா, அப்போ அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் இந்த டாமிக்கல் கிளாஸ். இன்கேஸ் நம்ம வந்து கம்பெனியை ஷிஃப்ட் பண்றோம், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா அப்போ யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும், அதனுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை இஷ்யூ பண்ணுவார். நம்ம அதை எம்ஓஏல கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். மோஸ்ட்லி இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க ட்விஸ்ட் பண்ணி. ஓகே, இது வந்து ஆப்ஜெக்டிவ் கிளாஸ்ல என்ன கேட்பாங்க, எப்படி என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கம்பெனி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அங்கே என்ன பிஸ்னஸ் பண்றாங்க, அது வந்து எஜுகேஷன் என்னென்ன கேட்டகரி வைஸ் அதை பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, எஜுகேஷனல் வைஸா, சாஃப்ட்வேர் வைஸா, மேனுஃபேக்சரிங் வைஸா, இதில் கம்பெனியோடைய ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். இதில் வந்து இப்போ எம்ஓஏல ஒரு மென்ஷன், ஒரு கேட்டகரி ஆஃப் டைப் வந்து மென்ஷன் பண்ணி பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக வேற கேட்டகரியில் பிஸ்னஸ் ரன் பண்ணுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் எம்ஓஏல எஜுகேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக ப்ரொடக்ஷன் இருக்கோ இல்லை சாஃப்ட்வேர் இருக்கோ வேற கேட்டகரியில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அது வந்து அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா வைரஸ் ஈக்குவல் டு பியாண்ட் தி பவர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. இந்த மாதிரி கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறது, இல்லை அதனுடைய பர்பஸை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி ப்ராஸ்பெக்ட் மூலமாக மணி ரைஸ் பண்ணியிருந்தா அந்த மணி இன்னும் யூஸ் பண்ணலைன்னா அப்போ ஸ்பெஷல் ரெசல்யூஷன், அதாவது போஸ்டல் பாலெட்டில் பாஸ் பண்ணணும், நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும், அக்ரி இல்லாத ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இதெல்லாம் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது செய்ய வேண்டியது. இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். நெக்ஸ்ட் லயபிலிட்டி கிளாஸ். லயபிலிட்டி கிளாஸ்ல வந்து மெம்பர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லயபிள் அப்படின்னு சொல்றது அந்த லயபிலிட்டி கிளாஸ். இந்த லயபிலிட்டி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும், கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ், கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. ஷேர்ஸ் பேஸ் பண்ணியும் கேரண்டி பேஸ் பண்ணி தான் லயபிலிட்டி இருக்கும். ஷேர்ஸ்னு வரும்போது அங்கே வந்து அன்பெய்டு அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் பே பண்ணணும், அதுதான் அங்கே லயபிலிட்டி. கேரண்டின்னு வரும்போது அங்கே எவ்வளோ கம்பெனி வவுண்ட் அப் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் அக்ரி பண்ணியிருக்காங்களோ அதுதான் அங்கே வந்து லயபிலிட்டி. இதில் ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கேரண்டி கம்பெனி வந்து வித்தவுட் ஷேர் கேபிட்டலில் மெம்பர் இல்லாத ஒரு பர்சனுக்கு ப்ராஃபிட் ஷேர் கொடுக்க ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து வாய்டு, விஓஐடி வாய்டு அப்படின்னா அங்கே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அல்ட்ரா வைரஸ்னு சொல்லி, அல்ட்ரா வைரஸ் அதாவது கேட்டகரியே இல்லாததை அங்கே எம்ஓஏல ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக அவங்க ரன் பண்ணும்போது வேற ஒன்று ரன் பண்ணும்போது அதை வந்து இன்வேலிட் அப்படின்னு சொன்னோமா, அந்த இன்வேலிட தான் வாய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து லயபிலிட்டி கிளாஸுக்கு. நெக்ஸ்ட் கேபிட்டல் கிளாஸ். கேபிட்டல் கிளாஸ்ல வந்து என்னன்னா ஷேர் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிக்கு தான் இதை சொல்றாங்க. இதுல வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அத்தாரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இருக்குதா, நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, சப்ஸ்கிரைபர் எவ்வளோ ஷேர்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் கேபிட்டல் கிளாஸ். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ். சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ்ல வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸோடைய நேமு, அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கறது தான் சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ். செக்ஷன் 7(1) ஆஃப் ஏல எம்ஓஏ அண்ட் ஏஓஏ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ்ல எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சைன் பண்ணணும், ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏஓஏ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னும் அதனுடைய இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிற
ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை கொடுக்கறது தான் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இதில் வந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணணும். எனி கன்வர்சேஷன் அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி டு பப்ளிக் கம்பெனியாவோ இல்லை பப்ளிக் கம்பெனி டு ப்ரைவேட் கம்பெனியாவோ கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம சென்ட்ரல் அதனுடைய ரூல்ஸ் என்ன, அப்படி ஆகும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் வாங்கணும், ஆர்ஓசியில் வித்தின் 15 டேஸில் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ட் ஆல்ட்ரேஷன் இன் வேலிட், அது வேலிட் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அது ஆல்ட்ரேஷன் வேலிட் ஆகிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ஆர்ஓசியில் வித்தின் 15 டேஸில் ஃபைல் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரெஜிஸ்டர்ட் ஆல்ட்ரேஷன் இன் வேலிட். இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் AOA. ஸ்டெப்ஸ் ஃபார் இன்கார்பரேஷன், அதாவது ஒரு கம்பெனியோடைய ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஃபஸ்ட் ஒன் வந்து கம்பெனியோடைய நேமை ரிசர்வேஷன் பண்ணணும். எதில்? அப்ளிகேஷனில் ரிசர்வேஷன் பண்ணணும். செகண்ட் வந்து MOA அண்ட் AOAவில் டிராஃப்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும். மூணாவது ஆர்ஓசிக்கு ஃபைல் அண்ட் ஸ்டாம்பிங் பண்ணணும். நாலாவது டைரக்டர்ஸ்னுடைய கன்சென்ட்டை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அஞ்சாவது ஸ்டாட்டட்டரி டிக்ளரேஷன் அண்ட் எனி டிக்ளரேஷன்ஸ் இருந்தால் சப்மிட் பண்ணணும். ஆறாவது ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸில் அட்ரஸ் ஃபைல் பண்ணணும். ஏழாவது ஃபீஸ் பே பண்ணணும். எட்டாவது நம்ம ஆர்ஓசிக்கு அந்த ஆர்ஓசி வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரோட நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் ஆஃப் இன்கார்பரேஷன் நம்ம முன்னாடி பண்ண இந்த 7 ஸ்டெப்பும் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷனை நம்மளுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 10 ஆஃப் A, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்க்கணும்? சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய ஷேர் வேல்யூ எவ்வளோ, அவங்களுடைய பெய்ட் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டிக்ளரேஷனாக சப்மிட் பண்ணணும். ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அந்த ஃபைலை. இதை வந்து எப்போ பண்ணணும்? பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் இன்கார்பரேஷன். 1% கம்பெனிக்கான பேசிக் டெஃபினேஷனை நம்ம பிஃபோர் சாப்டரில் பார்த்தோம். இந்த சாப்டர்லேயும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1% கம்பெனியில் ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் எடுக்க முடியும். இது ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மினிமம் பெய்டப் கேபிட்டல் அப்படிங்கிற லிமிட் உள்ள கம்பல்சரி உள்ள நாமினியோட நேமை வந்து MOAல மென்ஷன் பண்ணியிருக்கணும். எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் மெம்பர் இறந்துட்டாலோ அவங்களால கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்தாலோ அந்த நாமினி வந்து புதிய மெம்பராக சேஞ்ச் ஆவாங்க. நாமினியோட நேமை மெம்பர் எப்போ வேணாலும் மாற்றலாம். அவங்க மாற்றுற டீட்டெயில்ஸை கம்பெனியோடைய அந்த டீட்டெயில்ஸை வந்து ரெஜிஸ்டருக்கு ஆன் டைமில் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பர்சன் ஒரு டைமில் ஒரு 1% கம்பெனியை மட்டும்தான் ரன் பண்ண முடியும். ஒரு பர்சன் ஒரு டைமில் 2 1% கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி மைனர் வந்து 1% கம்பெனியினுடைய மெம்பராக ஆக முடியாது. அதே மாதிரி 1% கம்பெனியை செக்ஷன் 8 கம்பெனியாக இன்கார்பரேட்டட் பண்ண முடியாது. பட் சில சிச்சுவேஷனுக்கு ப்ரைவேட் கம்பெனியாவோ பப்ளிக் கம்பெனியாவோ கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி NBFC ஆக்டிவிட்டீஸ், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்ஷியல் கம்பெனி பேஸ்டு ஆக்டிவிட்டீஸில் பண்ண முடியாது. அதே டைம் மற்ற கம்பெனியோடைய செக்யூரிட்டிஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இந்த 1% கம்பெனியில் மட்டும்தான் ஒரு மெம்பர் ஒரு டைரக்டராகவும் இருக்க முடியும். ஒரு டைமில் மெம்பராகவும் இருக்கலாம், டைரக்டராகவும் இருக்கலாம். இதுதான் வந்து 1% கம்பெனிக்கான பேசிக், இந்த சாப்டரில் சொல்கிற பேசிக். ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸ் வித் சேரிட்டபிள் ஆப்ஜெக்டிவ்ஸ், இதில் வந்து எந்த கம்பெனி பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனிஸ் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. செக்ஷன் 8 கம்பெனினா என்ன அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் சோஷியல் அண்ட் வெல்ஃபேருக்காக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி. அதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், ஆனால் அந்த ப்ராஃபிட்டை மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடாது. கம்பெனியோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து செக்ஷன் 8 கம்பெனியாக சொல்கிறாங்க. இங்கே இதுக்கான பர்பஸ் என்ன? இந்த பர்பஸ் ஆஃப் ஃபார்மேஷன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனி எதுக்காகனா காமர்ஸு, ஆர்ட்டு, சயின்ஸு, ரிலீஜியன், சேரிட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், சோஷியல் வெல்ஃபேர், இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேருக்காக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி, இதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய யூஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன? கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரலாம், பட் அந்த ப்ராஃபிட் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு மட்டும்தான், கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளாக ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுனா அதுக்கு வர ப்ராஃபிட்டை ஸ்கூலு, காலேஜ், ஸ்காலர்ஷிப்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டை கம்பெனியோடைய ஆப்ஜெக்டிவ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டிவைடெண்ட், இதுக்கு வந்து டிவைடெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது, நோ டிவைடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நோ டிவைடெண்ட் அப்படின்னா மெம்பர்ஸ்க்கு டிவைடெண்ட் கொடுக்கக்கூடாது, ப்ராஃபிட்டை மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரே லைனில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு லைசன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். செக்ஷன் 8 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லைசன்ஸ் கம்பல்சரி, அப்ரூவல் வாங்கணும். கம்பெனியோட நேமில் லிமிட்டட் இல்லை ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்னு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது.
ஃபவுண்டேஷன் இல்லை கிளப்பு அசோசியேஷன் அந்த மாதிரி தான் சொல்லணுமே தவிர எந்த ஒரு லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. இதுக்கான ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனிக்கு லிமிடெட் கம்பெனி மாதிரி சேம் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ரைட்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேமாக இருக்கும். இதை தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸ். ரிவோகேஷன் ஆஃப் லைசன்ஸ்னால் லைசன்ஸ் கண்டிஷன்ஸை வைலேட் பண்ணால் லைசன்ஸ்னுடைய கண்டிஷன்ஸை வைலேட் பண்ணால் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்த லைசன்ஸை ரிவோகேட் ஆர் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ஜென்ரல் மீட்டிங் நோட்டீஸ் வந்து வித்தின் 14 டேஸ்க்குள்ளே கிளியர் நோட்டீஸ் கொடுத்தா போதும். அதாவது 14 நாளுக்குள்ளார கிளியர் நோட்டீஸ் கொடுக்கணும். நார்மல் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா 21 டேஸ் கிளியர் டேஸில் நோட்டீஸ் கொடுக்கணும். செக்ஷன் 8 கம்பெனியாக இருக்கிறதுனால 14 நாள். அதே மாதிரி டேரக்டர்ஸ் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் டேரக்டருக்கும் ரெக்குயர்மெண்ட் அப்ளை ஆகாது. மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டரும் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரொவிஷனும் இதுக்கு வந்து அப்ளை ஆகாது. இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனிஸ் வித் சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். செக்ஷன் 8 கம்பெனி வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த கண்டென்ட்.